தமிழ்நாட்டு மக்களாலும் ரசிகர்களாலும் மதன் பாப் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற இனிய சகோதரர், ஒரு நட்புக்கு இலக்கணமானவர், கள்ளங்கபடமற்றவர், ஒரு பண்பாளர். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை நான் இந்த முறையிலே அவர் ஒரு பண்பாளர், ஒரு நல்ல நட்பாளர் என்று சொல்லும்போது கூட ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர் தான் நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். ஒரு இசையமைப்பாளர் மட்டுமல்ல, அதுவும் குத்துச்சண்டையிலே ஒரு சார்பட்டா பரம்பரையிலே ஒரு குத்துச்சண்டை வீரர் என்பதிலே கூட நான் உண்மையிலே பெருமை கொள்கின்றேன். குறிப்பாக 100க்கு மேற்பட்ட படங்களில் நடித்து அதன் மூலம் ரசிகர்களை ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியவர். தனக்கென ஒரு முத்திரையை திரைத்துறையிலே பதித்தவர். எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்ற நம்முடைய மதன் பாப் அவர்கள் பன்முகத்தன்மையிலே, குறிப்பாக ஒரு இசையில் என்று சொன்னால் ஏதோ அதாவது ட்ரம்ஸில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க, அது கிட்டாரில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. அதே போல் சில வகை இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வாத்தியக்கரில் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஒரு விசேஷ ஒரு திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க. ஆனால் 6 வகையான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்லக்கூடிய அதையெல்லாம் பிரத்யோகமாக வாசித்து ஒரு சிறந்த இசையமைப்பாளர் என்ற அந்த பெருமையை கூட பெற்றவர். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இன்றைக்கு திரையுலகில் அதே போன்று கோலோச்சி இருக்கும் இசையமைப்பாளர் ரகுமான் அவர்களுக்கே ஒரு குரு என்று சொன்னார். நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற, ஒரு கலையிலே வல்லமை பெற்ற, எல்லாவித ஆற்றலும் பெற்ற, பன்முகத்தன்மை கொண்ட அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நண்பரை இன்றைக்கு இழந்து விட்டது என்பது உண்மையிலேயே ஒரு தொண்டர்களுக்கும் சரி, அதே போன்று தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கும் சரி, அதே போன்று தமிழ்நாட்டு மக்களுக்கும் கலைத்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகத்தான் நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். குறிப்பாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு சாதனையை படைக்கின்ற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட நம்முடைய அருமை சகோதரர் மதன் பாப் அவர்கள் வெள்ளித்திரையிலும் சரி, சின்ன திரையிலும் சரி, பெரிய திரையிலும் சரி சாதனைகளை குவித்தவர். எவ்வளோ பேரோடு தொடர்பு கொண்டவர், எவ்வளோ பேரோடு நடித்தவர். ஆனால் அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு அவர் இறந்த பிறகு ஒரு சிலரை தவிர இன்றைக்கு அவருடைய இறுதி மரியாதை அவருக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த வகையில் கூட யாருமே வராதது என்பது நிச்சயமாக ஒரு சிலர் தவிர, எல்லாரும் சொல்ல அன்பு சோதரர் பாக்கியராஜ் கூட நான் வந்திருக்காரு. சிலரை தவிர இன்றைக்கு அவர்கள் வராதது என்பது எந்த அளவுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய அளவுக்கு கவலை தரக்கூடிய, ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமாகத்தான் நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். எனவே அவருடைய மறைவு என்பது 71 வயசுன்றது இன்னும் அவர் ஒரு 15 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருந்தால் இன்னும் நிறைய படைப்புகள், நிறைய ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஊட்டுகின்ற வகையில் தனி சிரிப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். அந்த பாணியில் பார்த்தா மதன் பாப்புக்கு அந்த சிரிப்பு என்பது ஒரு தனி பாணி. எனவே அந்த வகையில் அவருடைய அந்த கலைத்துறைக்கு அவருடைய அந்த இழப்பு சரி, அவருடைய ரசிகர்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் மிகப்பெரிய இழப்பாக இருக்கின்றது. எனவே ஒரு இழந்து வாழ ஒரு குடும்பத்தாருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.